நான் உங்கள் தோழி சுகுமாரி பேசுகிறேன். நான் வந்து தெய்வம் டிவி ரவி சுகி சேனல் அதுலேருந்து பேசுகிறேன். நான் வந்து நிறைய ஆன்மீக வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம விவேகானந்தரை பற்றி பார்க்க போகிறோம். விவேகானந்தர் வந்து நம்ம நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து நிறைய வெற்றி அடையலாம் வாழ்க்கையில். இப்போ நம்ம வந்து அது 2 அறிவுரைகள் வந்து நான் சொல்கிறேன், அதை கவனிச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்கும். இப்போ முதல்ல அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே நீ ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவாய். நம்பிக்கையை இழந்து விடாதே. பாதை கத்தி முனையில் நடப்பதைப் போல மிகவும் கடினமானதுதான். எனினும் எழுந்திரு, விழித்துக்கொள், மனம் தளராதே. நீ அடைய வேண்டிய ஒரு லட்சியமாகிய குறிக்கோளை கண்டுபிடி. அதனால் நம்ம வந்து அவர் சொன்ன அந்த அறிவுரைகள்லாம் அதில் அப்படியே ஃபாலோ பண்ணினா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வணக்கம். என்னுடைய துணைவியாக சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து ஏஜ் பர்சன் 2 பேர் நம்மலாம் இந்த குழந்தைகள் சின்ன வயசுலேயே இதை வந்து நம்ம அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மொபைலை சார்ஜ் பண்ண மொபைலை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே இந்த நல்ல பழக்கத்தை சொல்லி விவேகானந்தர்லாம் வந்து நிறையவே மறந்துட்டாங்க. விவேகானந்தர்லாம் ஒரு இப்போ அடுத்த ஜெனரேஷன் விவேகானந்தர் யாரும் கேட்பாங்க. அந்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கோம். நம்ம இதை அவாய்ட் பண்ணால் சிறு வயசுலேயே குழந்தைகளுக்கு இளமை இன்னும் விளையாது, இளமையில் கல் இது சின்ன வயசில் விளையாது, பெருசானாலும் ஒன்றும் சரியாக வராது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய குற்றங்கள் நடக்கிறதெல்லாம் காரணம் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து சிறுவர்களுக்கு நல்ல அட்வைஸை கொடுக்கணும். அதுக்கு இந்த எங்கள் துணைவியார் சொன்ன இந்த சுகுமாரி மேடம் சொன்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்கணும். வணக்கம்.